சில வருடங்களுக்கு முன்னாடி மர்சல் படத்துல பட்ஜெட்டுக்கு மீறி செலவு பண்ணாங்க. அந்த படத்தால 20 கோடி லாஸ்னு பரபரப்பை கிளப்பி மீடியா லைட்டுக்கு வந்தவர் தான் ரெட்சகன் பட இயக்குனர் பிரவீன் காந்தி. இப்படி பிரஸ் மீட்கள்ல வாய் தவறி பேசி அடிக்கடி சர்ச்சையில சிக்கிக்கிற பிரவீன் தற்போது கொடுத்த பேட்டி ஒண்ணுதான் இணையத்துல புயலா பரவிட்டு இருக்கு. சமீபத்துல பிரஸ் மீட் ஒன்ல பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், இன்னும் சில டைரக்டர்ஸ் இவங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயி போச்சு. என் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? எல்லாரும் சேர்ந்துதான் விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமால அப்படின்னு அவர் பேசியிருக்க இந்த வீடியோ வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. இதே போல நடிகர் விஜய் வைத்து திருப்பாச்சி, சிவகாசி படங்களை இயக்கிய பேரரசு தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனையே இல்லைனாலும் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், பா ரஞ்சித் எடுக்கும் படங்களாலதான் பிரச்சனை வருவதா பேசி சர்ச்சையை கிளப்பி இருக்காரு. இந்த நிலையில தான் இயக்குனர் வெற்றிமாறன் பிரவீன் காந்தி மற்றும் பேரரசோட இந்த பேச்சுக்கு பதில் அடி கொடுத்திருக்காரு. அதுல சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இப்போ இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, சமூக ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. சமூக ஏற்றத்தாழ்வு இந்தியா முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஊடகம் ஒன்றுக்கு பிரவீன் காந்தி கொடுத்த பேட்டியில பா ரஞ்சித் 2 முதல் 3 கோடி மதிப்பு மிக்க கார் வச்சிருக்காரு, சாதிய மையமான படங்களை எடுத்து சிறப்பா சம்பாதிக்கிறாரு, சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரது அவரோட இலக்குனா 5 கோடி சம்பாதிச்சா அதுல 4.5 கோடி சமூகத்துக்கு கொடுத்திருக்கலாம்னு பேசி சர்ச்சையில சிக்கி இருந்தாரு. தமிழ் சினிமா இயக்குநர்கள் சாதிய மையப்படுத்தி ஒருத்தர் தாக்கி பேசும் இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தையும் தாண்டி விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கு.